ஒன்று நடப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நடந்ததற்கு பின்பாக நீங்கள் துதிக்க வேண்டும். சிலுவைக்கு முன்பாக ஒன்று நடக்கவில்லை, அதிகமாக ஜெபித்தார்கள். சிலுவையிலே முடிந்தது என்று இயேசு சொன்னார். முடிந்த பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் நிறையா கிருபை பேசினது யாரு? நிறைய கிருபை பேசினது, கிருபை 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 கிருபன் வார்த்தை நிறையா பேசினது யாரு? தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பழைய ஏற்பாட்டில் நிறைய துதிச்சது யாரு? தாவீது. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? எவன் கிருபையை அதிகமாய் பேசுகிறானோ அவன் அதிகமாய் ஜெபிக்க மாட்டான், அதிகமாய் துதிப்பான். போடுங்க ரிதத்தை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். நன்றாக பாருங்கள். ஒன்று நடப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நடந்ததற்கு பின்பாக நீங்கள் துதிக்க வேண்டும். சிலுவைக்கு முன்பாக ஒன்று நடக்கவில்லை, அதிகமாக ஜெபித்தார்கள். சிலுவையிலே முடிந்தது என்று இயேசு சொன்னார். முடிந்த பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மாறுது, அப்படியே மாறுது. அதனால தான் பாருங்க, மோசே கானானுக்குள்ள போகல, பழைய ஏற்பாடு. யோசுவா புதிய ஏற்பாடு, கானானுக்குள்ள போறாரு. நல்லா கவனிங்க. மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஜலம் என்றால் ஜன திரட்சி, மக்கள் கூட்டம் அர்த்தம். மக்கள்லே பெஸ்டான ஒருத்தன் செலக்ட் பண்ணி வந்தார், எடுத்தார். ஆனா அவனாலேயே முடியல. ஓகேயா? யோசுவான்னா கர்த்தரே என் பலன் அர்த்தம். கைத்தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. இப்ப மனித கூட்டத்தில் திறமையானவர்கள் எல்லாம் கானானுக்குள்ள போறது கிடையாது. ஆனா நான் இல்ல, கர்த்தர் தான் என் பலன். யெஷுவா, அதான் யோசுவா. யோசுவான்ற பேர் தான் இயேசுக்கு வச்சாங்க. இயேசுக்கு பேர் யெஷுவா, இவன் பேர் யெஷுவா. யெஷுவானா தேவனே எனது உதவி. யெஷுவானா தேவன் உதவியை அனுப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். இயேசு நியந்திரம் அவருக்கு பேரு, கடவுள் அனுப்பின உதவி அவரு. அல்லேலூயா. சரி, அப்ப யெஷுவா என்ன செஞ்சாரு? யோசுவா எங்க போயிட்டாரு? கானானுக்குள்ள. மோசே என்ன செய்யல? கானானுக்குள்ள போல. மோசே பழைய ஏற்பாடு, யோசுவா புதிய ஏற்பாடு. மோசேய ஒரு பட்டணத்தை பிடிக்கணும்னா மோசே என்ன செய்ய சொல்லுவார் சொல்லுங்க? ஜெபிக்க சொல்லுவார். அமலேக்கியனுக்கு எதிராக சண்டை நடந்தப்ப மோசே என்ன செஞ்சாரு? ரெவிதீமிலே கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருந்தான். அது பழைய ஏற்பாடு. யோசுவாவை என்ன செய்ய சொன்னாரு? எரிகோ பிடிக்கிறப்ப கையை தட்டு, நீ ஜெபி, ஏன்னா முடியல, நீ துதி, ஏன்னா போடுங்க.